ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் எங்கே இருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜோஹர் மலேசியாவில் இருக்கேன். ஜூ ஜோஹர் புதுசாக திறந்துருக்காங்க. 96 வருடம் ஜூ, 4 வருஷம் ரெனோவேஷன் கழிச்சு இப்போ புதுசாக திறந்துருக்காங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ஜூ நெகிரி ஜோஹர், அதாவது ஜோஹர் மாநிலத்தில் ஜூவில் என்னென்ன விலங்குகள் இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். மறக்காமல் ஏகே தமிழ்ஸ் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஜோஹர் மாநிலத்து ஜூக்கு நீங்கள் வர போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட் பற்றி யோசிப்பீங்க. நீங்கள் சொந்தமாக வரீங்க அப்படின்னா உங்களுக்காக இங்கே பாருங்கள் ஷட்டில் சர்வீஸோட இருக்குது. ஸோ அது எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பஞ்சாறு லாமு, அதாவது பழமை வாய்ந்த 1883 கட்டப்பட்ட சிறைச்சாலை. ஓகே, இது வந்து கொஞ்சம் புதுப்பித்திருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்கிங் உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக பார்க்கிங் பண்ணலாம், முற்றிலும் இலவசம். அப்புறம் என்னங்க, முக்கியமான விஷயம் எல்லாமே உங்களுக்கு சொல்லியாச்சு. அடுத்து வாங்க நம்ம ஜூக்கு போவோம். டிக்கெட் விலை எவ்வளோ, பெரிய ஆளுக்கு அடல்ட் ப்ரைஸ் எவ்வளோ, கிட்ஸ் ப்ரைஸ் எவ்வளோ, எல்லாமே உங்களுக்கு நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷனு. மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நீங்கள் டிக்கெட் வாங்க போகிறீங்கன்னா உங்களோட டெபிட் கார்டு நீங்கள் பயன்படுத்தலாம். அங்கே பாருங்கள் கவுண்டரில் இருக்குது. ஸோ இப்போ எப்படி டெபிட் கார்டு பயன்படுத்தணும் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் கேஷாகவும் பயன்படுத்தலாம். இப்போ காலகட்டத்தில் நீங்கள் டெபிட் கார்டு பார்த்து சுலபமாக இருக்கும். சரி வாங்க எப்படி பார்க்க நம்ம பார்ப்போமே. ஓகே, பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துட்டாங்க அப்படின்ட்டுன்னு. சரியான ஆளு கியூ பாருங்கள், பின்னால் வரைக்கும் நிற்கிது. ஜோஹரோட டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். வாங்க. ஓகே, நீ டிக்கெட் செய்ய. தேங்க்யூ காய்ஸ், உள்ளே வந்துட்டோம். ஹலோ, ஜோஹருக்குள்ள பூந்த பிறகு மொதல் விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரோவை ஃபாலோ பண்ணுங்க. இப்படியே ஃபுல்லாக ரவுண்டு அடிச்சுட்டு ஓகே எல்லா பிராணிகளும் நீங்கள் பார்த்துட்டு குருவிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பியும் எங்கே பூந்தீங்களோ அங்கே தான் நீங்கள் வெளியாகணும். ஓகேவா? இப்போ வாங்க என்ன இருக்குன்னு உள்ளன்னு பார்ப்போம். ப்ரைஸ் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுக்கு 10 வெள்ளி, சின்ன பிள்ளைங்களுக்கு 5 ரிங்கேட், வர்க்க எம்மாஸ் ஓகே அவங்களுக்கும் 5 ரிங்கேட். ஆனால் மற்ற நாட்டிலேருந்து வரவங்களுக்கு, சிங்கப்பூர் அண்ட் மற்ற நாட்டிலேருந்து வரவங்களுக்கு எல்லாமே டிக்கெட் ப்ரைஸ் 30 ரிங்கேட் மலேசியா. ஸோ மலேசியா மக்களே, யூ ஆர் ஸோ லக்கி. 10 வெள்ளிக்கு நீங்கள் இந்த ஜூ சுற்றி பார்க்க போகிறீங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு 5 ரிங்கேட் மட்டுமே. ஓகே, மறக்காமல் ஜூ ஜோஹருக்கு வாங்க. ஆனெல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. டாலாக்கு டோல் டப்பீமா அப்படின்னு ஆடிக்கிட்டு இருக்காரு. ஹலோ, என்ன ஒரே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? எங்கே போகிறீங்க? இங்கே வாங்க. சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த யானைகள்லாம் என்ன செய்யுது அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ யானையை பார்த்தாச்சு. இப்போ அடுத்த செக்ஷனுக்கு போய்கிட்டு இருக்கோம். வாங்க என் கூட. யானைக்கு சாப்பாடெலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோம். இப்போ வாங்க போவோம். கால் மேல் கால் போட்டு எப்படி படுத்துருக்காருன்னு. டேய் அப்பா, வெயில் வேற, நல்லா பீஸாக படுத்துருக்காரு.
வசதி உங்களுக்கு இருக்குங்க, கவலையே இல்லை. நல்லா பெருசாக கட்டி போட்டு வச்சுருக்காங்க டாய்லெட்டு. ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் சுற்றிட்டு டாய்லெட்லாம் போகணுன்னு நினச்சிங்கன்னா சுத்தமாக இருக்குது டாய்லெட்டு. நான் போயிட்டு வந்துட்டேன். ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது பார்ப்போம். வாவ், பார்த்தீங்கன்னா குருவில எல்லாம் ஒன்றா பேசிக்கிட்டு ஊஞ்சல் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. பார்க்க நல்லா க்யூட்டாக இருக்குது. நல்லா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கிளிகளை எல்லாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கைஸ். வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குருவிகள் இருக்குது, பலவிதமான குருவிகள் இருக்குது. பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் நின்று பார்க்கலாம் கைஸ். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நிறைய விதமான பேர்ட்ஸ் எல்லாமே இருக்குல்ல, நீங்கள் வந்து பார்க்கலாம். காலையில் வந்தேன், இப்போ வந்து பாருங்களேன் நிறைஞ்சிருச்சு ஆள். ஏய் அப்பா. ஸோ எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ அடுத்த செக்ஷன் போய்கிட்டு இருக்கோம், பார்ப்போமே என்ன இருக்குன்ட்டுன்னு. நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க பாருங்களேன். அடே அப்பா, சரியான ஆள் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா வாவ், தெரியுதா, உலார்த்தட்டும் கிங் கோப்ரா படுத்திருக்காரு. பார்த்தீங்கன்னா குரங்குங்க எல்லாமே இருக்கு. ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக தண்ணி தாக எடுக்கும். ஒன்று வீட்டிலேருந்து கொண்டு வந்துருங்க, இல்லாட்டினா இங்கே வந்து பாருங்கள் மிஷின் இருக்குது. ஸோ இந்த மிஷினில் நீங்கள் காசை போட்டு தண்ணியெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா, நல்லா அழகாக இருக்குங்க இடம். சூடாக இல்லை, நல்லா காற்று வருது. ஏன்னா நிறைய மரங்கள்லாம் இருக்கா சுற்றி. ஜோஹருக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர்லேருந்து இல்லாட்டினா மற்ற மாநிலத்திலேருந்து மற்ற நாட்டிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜூ ஜோஹருக்கு வாங்க. ஸோ வந்து கொஞ்சம் பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப கண்டிப்பாக பிடிக்கும், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காரத்துக்கு இடமும் கட்டி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாம் வந்துட்டிங்கன்னா ரொம்ப டைட்டாக இருந்தால் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துக்கலாம். போயிட்டே இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம்னு. நீங்களாம் நடந்தால் ரொம்ப நல்லதில்ல, ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும், விலங்குகள்லாம் பார்த்த மாதிரி இருக்கும். இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லாங் வாக்கிங் மாதிரி இருக்குது. அப்படியே போனீங்க அப்படின்னா காத்தோட்டமாக இருக்குது. அது வந்து அவதாரில் இருக்கிற மரம் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ என்வாயர்மெண்ட் நல்லா இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் நேரம் நீங்கள் உட்காரலாம். ரைட், கட்டி போட்டிருக்காங்க. நம்ம இங்கே அப்படியே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் இப்போ உட்காரலாம், உட்காந்துட்டு பார்க்கலாம் என்ன தான் இருக்குன்ட்டுன்னு. நல்லா வெயில் அடிக்கிறதுனால மானுங்க எல்லாமே மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்காங்க, ஷேடும் படுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய விதமான விலங்குகள் எல்லாமே இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கலாம்.
யார் யாருன்னு ஏகே தமிழ் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்களா ஃபாலோ பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சுற்றி பார்த்தாச்சு. கடைசியாக வந்துட்டு Zone 4 எக்ஸிட் போட்டிருக்கோம். இதில் தான் நீங்கள் வெளியாகணும். ஓவரால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விலங்குகளும் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்குலாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா வாங்க வந்து பாருங்கள். ரைட். ரொம்ப வெயில் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு சூடு தாங்க முடியல அப்படின்னா உங்களுக்காக வந்து ஏர்கான் ரூம் கூட ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்க. ஸோ இப்போ நம்ம ஏர்கான் ரூமில் தான் இருக்கோம். பாருங்க, ரிலாக்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் நேரம். நல்ல ஒரு ஏர்கான் காற்று எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ வீட்டில் வயசானவங்களாம் கொண்டாந்து இருப்பீங்க. அவங்க கொஞ்சம் நேரம் நீங்கள் உட்கார வச்சுட்டு பிள்ளைங்களை நீங்கள் கூட்டிட்டு ரவுண்ட் அடிக்கலாம். ஒரு இடம் 7 years வாங்கலாம் நீங்கள். ஓகே ஓகே, க்யூட்டாக இருக்குது எல்லாமே. பார்க்கலாம், வாங்கலாம். ஞாபகத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஃப்ரிஷ் மேக்னட் வாங்கியிருக்கேன். அவங்க தான் கட்ட போகிறாங்க. ஸோ ஒரு வழியாக ஜூ ஜோஹூரை சுற்றி பார்த்தாச்சு. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஓகே, நல்ல ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் நிறைய விலங்குகள்லாம் பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் பிளான் பண்ணி வாங்க ஜூ ஜோஹூருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ பாய். மறக்காமல் ஏகே தமிழ் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய் பாய் பாய்.